அதுக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்கோட காமா அப்படிங்கிற படத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த ரிவ்யூ பார்க்கறப்ப நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த படம் சமீபத்துல தியேட்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. தியேட்டர் ரிலீஸ் ஆன உடனேவே ஓடிடில ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்தை ஏன் ஓடிடில உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை ஓடிடிலே ரிலீஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் தான் இந்த படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல யாரு டேரக்டர் அப்படின்னு பார்த்தா RJK அப்படிங்கிறது இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் ஒரு பில்டப் போடுறாரு, ஏன்டா தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. சுருக்கி இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நகுல் நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த், பிரேம் நடிச்சிருக்காரு, அர்த்தனா அப்படிங்கிற முன்னாடி சேம மற்றும் கடைக்குட்டி சிங்கம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க கூட ஆனந்த்ராஜ், KS ரவிக்குமார், பைலோன் ரங்கநாதன், ரவிமெரியா, அதெல்லாம் மன்சூர் அலிகான், இப்படி பல ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லி கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 4 நிமிஷம் தான். இதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தா கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலியுகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் கலியுகமா உலகம் இருந்துச்சுன்னு எப்படி இருக்கும், அந்த உலகத்துல நல்லாவும் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ நல்லவனா இருப்பாரு. நல்லது பண்றவரை எதுக்கு எடுத்தாலும் ஜெயிலுக்கே அனுப்புவாங்க. ஜெயிலுக்கு அனுப்பும்போது அங்க அவரோட அண்ணன் பிரேம் வந்து காப்பாத்தி விட்டுறாரு. பட் அவரோட அண்ணனுமே ஒரு இடத்துல இறந்துடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல தன்னோட சித்தப்பாவான முனிஷ்காந்த் கூட அவர் போறாரு. அங்க போனா அங்க இருக்கிற ஒரு ஏரியால ஆனந்தராஜ் பொண்ணோட அர்த்தனா மேல இவருக்கு காதல் வருது. அந்த காதல் வர்றப்ப நல்லவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு ரவுடி இருக்காரு, நம்ம பிஜிலி ரமேஷ் தான். பிஜிலி ரமேஷ் இவர் போட்டு அடிச்ச உடனே சரி இவன் கெட்டவன் தான், இவனுக்கு வந்து தாராளமா நம்ம பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணையும் கொடுக்கலாம்னு முயற்சி பண்றாரு. கல்யாணம் பண்ற டைம்ல நான் நல்லவன் கெட்டவன்லாம் இல்லை, நீங்க வந்து கடைசியில் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு தெரியாம கெட்டவன் நினைச்சுதான் கல்யாணம் பண்ண, நல்லவன் நினைச்சு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு கல்யாணம் அந்த இடத்துல நிக்குது. அதுல ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதனால இவர் வந்து ஒரு ஜெயிலுக்கு போறாரு. அந்த ஜெயில் வந்து வாஸ்கோட காமா அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலோட பேரு. அது வந்து ஒரு வித்தியாசமான இடம். அந்த இடம் அங்க போனதான் KS ரவிக்குமார் இருக்காரு. KS ரவிக்குமார் மட்டுமே இல்லாம கூட இன்னொருத்தருமே உள்ள ஜெயிலுக்குள்ள வர்றாரு நம்ம நகுல் கூட. அவர் வந்து KS ரவிக்குமார் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் என்னன்னா KS ரவிக்குமார் நம்ம ஹீரோக்கும் அங்க கொலை பண்ணணும் வர 2 பேருக்குமே அப்பா தான். பட் தன்னோட அப்பாவை பேச்சு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. காப்பாத்தினாரா இல்லையா, இவங்க ஏன் இந்த மாதிரி கன்றாவே வித்தியாசமா படம் பண்றேன்னு சொல்லி எந்த மாதிரி ஆளுங்க மட்டும் எல்லாம் மக்களையும் சேர்த்து குழப்புறாங்கன்னு தெரியல. இதுல பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும்னா மியூசிக் ஓகே, போட்டோகிராஃபி ஓகே, ஆக்டிங் ஓகே. இதை தாண்டி சொல்லணும்னா என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்க, செம்ம காண்டாயிட்டனாலும் அந்த படத்தை பார்த்து வித்தியாசமா இருக்கிறன்னா வாயில சாப்பிடாம பின்னாடி சாப்பிட்றீங்களா? என்ன சார் ஒரு அபத்தம். கையில லைட்டா புண்ணாயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, ICUல சேர்த்துறாங்க, எமர்ஜென்சிங்கிறாங்க. அப்படியே பக்கத்துல இருந்து நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், உங்க அண்ணனை எங்களால காப்பாற்ற முடியல, சாரி. யோ என்ன என்ன கையில கட்டுன்னு கூட்டு வந்து கொண்டுட்டீங்க அப்படின்னு கேட்கறப்போ எங்க டாக்டர் அப்படித்தான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நல்ல மாப்பிள்ளை தேடுவாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டவனா தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுல பெரிய ரவுடியை யாரை காட்டணும் அப்படி இல்லாம பிஜிலி ரமேஷ் சார் இறந்துட்டாரு. படுத்தலும் அவரை போட்டு இந்த படத்துல போட்டு பரட்டிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் அவரை அடிச்சுட்டு இதை வந்து ஒரு மாசியனோ ஒரு BGM போட்டுலாம் பின்னாடி வருவார். எதுக்கு இதெல்லாம்? வாஸ்கோட காமா அப்படின்னு சொல்லி வித்தியாசமா ஒரு ஜெயில் வச்சிருப்பாங்க. அது வித்தியாசமான ஜெயில்னு காட்டுறதுக்காக போலீஸ்காரங்களாம் வந்து கிளீன் சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தலை நிறைய முடி விட்டுருப்பாங்க, தாடி விட்டுருப்பாங்க. அவங்க எதுக்காக அங்க இருக்காங்க அப்படின்னே தெரியாது. இந்த ஜெயிலுக்குள்ள வந்து அவங்க ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆனாதான் இந்த ஜெயில இருந்து கெட்டவன் உருவாகிறான். இங்க நல்லவனா உள்ள வர்றவங்க கெட்டவனா வெளியே போனா மட்டும்தான் இங்க இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து அடுத்து ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்குள்ளேயே அடிக்கடி போட்டி வைப்பாங்க. போலீஸ்காரங்களுக்கும் கைதிகளுக்கு இடையுமே போட்டி வைப்பாங்க. பட் வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க கைதிங்க ஜெயிப்பாங்க. அதுலயுமே பார்த்தோன்னா கைதிங்க தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேஷன்ல வச்சிருப்போம். இங்க தப்பிச்சு போகணும், அப்பதான் அவன் கெட்டவன் அப்படிங்கறது கேட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கவங்க நல்லவங்களா இருந்துட்டு உள்ள வந்து கேட்டை கூட்டிட்டு போவாங்க. என்னடா இவனுக்கு இன்னும் நல்லவனாவே இருக்கு, எப்படா கெட்டவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலயுமே பார்த்தோம்னா ஒரு செடி தோட்டமெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஜெயிலுக்குள்ள இவங்க வந்து கஞ்சா செடி வளர்க்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களாம் வந்துட்டு கஞ்சா செடி வேணாம்னு சொல்லி நாட்டுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வேப்ப மரம்லாம் நடுவாங்க. இவனுக்கு இன்னும் நல்லவனாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆனந்தராஜ் ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்ப்பாரு, ஹாஸ்பிட்டல் ஜெயில வந்து பார்ப்பாரு. ஜெயில பாக்குறப்போ நீங்க என்ன மாதிரி அப்படின்னா, நான் உங்களை மாதிரி இல்லையே, நான் எங்க அப்பா மாதிரி தானே அப்படிம்பாரு. புரியலையா அப்படிங்கிறப்போ நானும் அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி 7 மாசம் இருக்கப்பதான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அதே மாதிரிதான் இப்பயும் என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, பட் 7 மாசம். இதுலயே தெரிஞ்சது நீங்க வந்து எனக்கு தேவையான ஒரு கெட்ட மாப்பிள்ள தான், என் பொண்ணு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்படியெல்லாம் தாண்டி KS ரவிக்குமார் அவர் ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு சப்ப மேட்டரா வச்சுட்டு அந்த சப்ப மேட்டர் கூட ஒழுங்கா சொல்லாங்க இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. KS வந்து டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. என்னடா படம் பண்றீங்க, சத்தியமா சொல்றேன், டைம் இருந்துச்சு நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர்
சந்துருன்னு ஒருத்தர் வந்து நகுல் தான் கூட நடிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்குவாரு. என்னையெல்லாம் பார்த்து விடிய காலம் 3 மணிக்கு 4 காண்டம் ஆயிட்டான்னு சொல்றாரு. அதனாலதான் உடனே அவர் எதிர்த்து கேள்வி கேட்ட அப்படிங்கறதுக்காக அவன் தான் படத்துக்கு நான் நடிக்க வர மாட்டேன், அவர் வெளியே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 10 நாள் ஷூட்டிங் எல்லாம் இல்லை, என் பேர் கூட எங்கேயும் போடல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டாரு. பட் தான் ஒருவேளை அர்த்தனாவும் அந்த மாதிரி இதில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி சுனைனா வந்து நம்ம நகுல் கூட அதிக படங்கள் நடிச்சிருப்பாங்க. பட் ஒருவேளை சுனைனா எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நகுல் சொன்னாரு அப்படின்னு சொன்னார். பிரீடா அந்த படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. அவங்க அப்பா கூட வந்தனால அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தாதான் ஓகே, இதெல்லாம் ஒத்து வராது, தூக்கு 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 அப்படின்னு சொல்லி நம்ம நகுல் சொன்னார் சொன்னாங்க. என்னமோ ஒரு நல்ல காவியத்தை எடுத்து வச்சுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு டைரக்டர் வந்து விமர்சனம் பண்ணி ஹீரோ விமர்சனம் பண்ணி அப்படியே இந்த படம் ஓடல. பட் இதுல என்ன ஒரு டவுட்னா, அதுல ரெடில் கிங்ஸ்லி ஆகட்டும், பிரேம் அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர், நல்ல ஆக்டர் அவர் ஆகட்டும், KS ரவிக்குமார் ஒரு டைரக்டர், அவரே அதை நடிச்சாரு. பல படங்களை கழுவி ஊத்துற அந்த பைலான் இருக்காரு. உனக்கெல்லாம் அந்த படம் கண்ணுக்கு தெரியாதானே? என்ன என்ன இளவுன்னு 1000 படத்தை கழுவி ஊத்துற நீயே வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கு. இதுவும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ரிவ்யூ கொடுத்துருக்க. கடைசியில இந்த மாதிரி படம்லாம் எடுத்தா நம்ம ஏன்டா படம் பார்த்து ரிவ்யூ பண்ணணும், கமெண்ட் ரிவ்யூ பண்றதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு படம் பார்க்கறதே விட்டுறலாம், வேற ஒரு உலகத்துக்கு நம்மளும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓகே, நான் சொல்ற வரைக்கும் சொல்லிட்டேன். இது ஒரு படமே இல்லை, ஏதோ குத்து மதிப்பா அடிச்சு விட்டுருக்காங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூல சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.